தனிஷ்டா பஞ்சமி அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடைப்பு நட்சத்திரம். ஒரு மனிதர் இறந்துட்டால் திதி பார்க்கணுங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நட்சத்திரம் பார்க்கணுங்கிறத கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த நட்சத்திரத்தை உங்களுக்கு பல தகவல்களை கொடுக்கும். சரி, இந்த நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மனிதன் இறந்துட்டானா எந்த நட்சத்திரத்தில் இறந்தான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விஷாகம், உத்திராடம். இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்களா 2 மாதம் அவங்களுக்கு அடைப்பு இருக்குது. அடைப்பு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக விளக்கம் தரேன், இதை தெரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு 2 மாதம் இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் இருந்தாங்களா, அப்படி இல்லை அப்படின்னா கீர்த்திகை, உத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 மாதம் அடைப்பு இருக்குது. கீர்த்திகை உத்திர நட்சத்திரத்தில் இறந்துட்டாங்களா 3 மாதம் அடைப்பு இருக்குது. அதுக்கடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா 4 மாதம் அடைப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு மனுஷன் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 4 மாதம் வீட்டில் அடைப்பு இருக்கணும். அதுக்கடுத்தது கடைசி 5 நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 5 நட்சத்திரங்களுக்கு 6 மாதம் அடைப்பு இருக்குது. எவ்வளோ காலம்? 6 மாதம். எந்த 5 நட்சத்திரம்? கடைசி 27 கடைசி 5 நட்சத்திரங்கள். அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு மனிதர் இறந்துட்டான்னா 6 மாதம் அடைப்பு இருக்குது. சரி, இது அடைப்பு அப்படிங்கிறது என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடைப்பு அப்படின்னா அந்த ஆன்மாவோட தாக்கம் அந்த வீட்டில் 2 மாதமோ 3 மாதமோ 4 மாதமோ 6 மாதமோ இருக்குமா. அந்த காலகட்டம் வரைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுங்கிறது விஷயம். அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க இறந்தவங்கள பயன்படுத்தின பொருட்களை அவங்க வீட்டில் வச்சு பூஜைகள் பண்ணணும். உதாரணத்துக்கு கீர்த்திகை நட்சத்திரம் ஒரு மனுஷன் இறந்துட்டாருன்னா 3 மாதத்துக்கு அவர் இறந்த நாள்லேருந்து 90 நாள் கணக்கு. புரியுதுங்களா? அவர் இறந்த நாள்லேருந்து 90 நாள், 3 மாதம்னா 90 நாள், 90 நாளைக்கு பூஜை செய்யணும். என்ன மாதிரி பண்ணணும்? ஒரு வெங்கல கிண்ணம் வாங்கி வச்சுக்கணும். அதில் நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றணும். ஓகேவா? அப்புறம் காலையிலையும் சாயங்காலம் கற்பூரம், ஊதுபத்தி வச்சு வழிபாடு பண்ணணும். நிறசொம்பு வச்சிடணும். காலையில் ஒரு நிறசொம்பு, சாயங்காலம் ஒரு நிறசொம்பு வச்சிடணும். ஓகேவா? காலையிலையும் சாயங்காலம் பூஜைகள் பண்ணணும். இப்படி பண்ணிவிட்டு நான் சொன்னேன் கீர்த்திகை நட்சத்திரம் 3 மாதம், அந்த 90ஆவது நாளில் நீங்கள் அருகாமையில் இருக்கிற அந்த கோவில்களில் போய் அடைப்பு நட்சத்திர பரிகார பூஜைன்னு கேட்டிங்களா, அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ நாங்கள் இந்த சேலம் மாவட்ட பக்கமாக இருக்கீங்க அப்படின்னா எங்கே போவாங்கன்னா பவானி சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு போவாங்க. அந்த கோயிலில் அடைப்பு நட்சத்திர பரிகார பூஜைன்னு இருக்குது. அங்கே போயிட்டு அவரோட வஸ்திரங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே போல் இந்த விளக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த விளக்கை தானமாக கொடுத்துட்டு அந்த வஸ்திரத்தை ஆற்றுல விட்டுருங்க, விட்டுட்டு வந்துடணும். இது ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப கடினமான எதுன்னா இந்த 6 மாதம் அடைப்பு இருக்கிறவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படின்னா அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் ஒரு மனுஷன் இருந்தால் 6 மாதம் அடைப்பு இருக்கு இல்லையா, அவங்க வீட்டோட வாசலுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு, ஓட்டைன்னா பெருசலாக இல்லை, சின்னதாக ஒரு காயம் பண்ணி விட்டுருங்க. ஒரு அரை செங்கல் அளவுக்கு ஒரு காயம் பண்ணி உடச்சி விட்டுருங்க வீட்டு பக்கத்தில், வாசல் பக்கத்தில். 6 மாதம் இந்த பூஜை பண்ணிவிட்டு, நான் இப்போ சொன்ன முடியாது விளக்கேற்றி பூஜை டெய்லியும் காலையில் சாயங்காலம் பூஜை பண்ணிவிட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஓட்டையை சிமெண்ட் வச்சு பூசி ரெடி பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சிமெண்ட்டாக இருந்தால் ரெடி பண்ணிவிட்டு பெயிண்ட் அடித்து விட்ருங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம், இதை மறக்காமல் செய்யணும். அப்படி செஞ்சது தான் ரொம்ப நல்லது, அந்த ஆன்மாவுக்கு நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் விசேஷங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? மறக்காமல் இந்த அடைப்பு நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தனிஷ்டா பஞ்சமி என்னங்கிறது புரிஞ்சுக்கோங்க, முறையாக செஞ்சுக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு சில கேள்விகள் வரும். ஓராண்டுக்கு கோயிலுக்கு போகக்கூடாது ஒரு மனுஷன் இறந்துட்டா அப்படிம்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த அடைப்பு நட்சத்திரம் இல்லாத நட்சத்திரத்தில் நீங்கள் இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 16 நாள் காரியம் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் எல்லா கோயிலுக்கும் போகலாம், எல்லா வழிபாடும் பண்ணலாம். இந்த 6 மாதம் அடைப்பவங்க 6 மாதத்துக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், இஷ்டதெய்வ கோயிலுக்கு போகலாம். மலையேறி கோயிலுக்கு போகக்கூடாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கீழே இருக்கிற கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போகலாம், எல்லா வேலைகளும் செய்யலாம். ஆனால் டெய்லியும் சாயங்காலம் வீட்டுக்கு பூஜை பண்ணி ஆகணும். இது கட்டாயம். இதுதான் ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வழிபாடுங்கிறது ஒரு மனுஷன் இறந்துட்டால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் சுத்தம் பண்ணி புண்ணிய ஆகவனம் பண்ணுவோம். அப்போ கட்டாயம் விநாயகர் வச்சு தான் பூஜையை பண்ண போகிறோம். அப்போ கடவுள் ஏற்கனவே வந்துடுவார். குலதெய்வ கோயிலுக்கு அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் 5ஆம் நாள் சாங்கி பண்ணுவாங்க, 7ஆம் நாள் 9ஆம் நாள் சாங்கி பண்ணுவாங்க, ஒரு சில 12ஆம் நாள் சாங்கி பண்ணுவாங்க. இந்த சாங்கி முடிச்சோடனே குலதெய்வ கோயில் கட்டாயம் போயிட்டு வந்தாகணும்.
குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் எந்த கோயிலுக்குனாலும் லோக்கல் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடைப்பு இருந்தால் கூட லோக்கல் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஆனால் தலைமை எடுத்து நிற்கக்கூடாது. அப்படி அதாவது எல்லாரும் கோயிலுக்குனால கொஞ்சம் நம்ம ஓரமாக வெளியில் நின்று சாமி கும்பிட்டு வரலாம். ஏன்னா நம்மளுக்கு பக்தி தேவை, ஆன்மீகம் தேவை, கடவுளோட சக்தி தேவை. ஏன்னா இந்த அடைப்பு இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா அந்த ஆன்மா வீட்டுக்கு வருங்களாம். அது பாருங்கள், இந்த அடைப்பு இருக்கிற நட்சத்திரத்தில் இறந்துட்டாங்களா அவங்க கனவுல வந்து நிறையா தகவலை சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் இயற்கை உண்மை. இயற்கையை புரிஞ்சுக்கோங்க, இதுதான் அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நல்லதுகள் நிறையா நடக்கும். பயம் தேவையில்லைங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக இருப்பீங்க. தனிஷ்டா பஞ்சமினா என்ன, அடைப்பு நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது பார்த்துங்க. ஒரு மனிதன் இறந்தால் திதி பார்க்கணும். அடுத்த ஆண்டு அவருக்கு திதி கொடுக்கறதுக்கு திதி தேவை. அதே போல் அவர் இறந்தது எப்படி நல்லபடியாக இருந்திருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கட்டாயம் அடைப்பு நட்சத்திரம் பார்த்தாகணும். தனிஷ்டா பஞ்சமி கட்டாயம் தேவை. பயன்படுத்திக்கோங்க. அவரோட ஆன்மாவுக்கு விடுதலை கொடுங்க.